Hey guys, welcome back to our channel Hollywood Hub Tamil. ஒரு வழியாக 2024க்கான காமிகான் ஈவெண்ட்டை மார்வல் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிச்சிட்டாங்க. இந்த காமிகான் ஈவெண்ட்டில் ஏகப்பட்ட அப்டேட் வந்திருக்கு. இப்போ எப்படி சொல்கிறது, நிறைய அப்டேட் நம்ம அன்எக்ஸ்பெக்டட், இந்த அப்டேட்லாம் எதிர்பார்க்காத அளவுக்கு அப்டேட்லாம் அப்படி தெளிச்சிருக்காங்க. என்ன அப்டேட், முக்கியமான அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராபர்ட் டவுனி ஜூனியர் மறுபடியும் நம்ம மார்வலில் கம்பேக் கொடுக்குறாரு. இந்த தடவை ஹீரோவாக இல்லாமல் வில்லனாக கம்பேக் கொடுக்குறாரு. ஆமாங்க, நம்ம ராபர்ட் டவுனி ஜூனியரை அஃபீஷியலாக டாக்டர் டூம் ரோலுக்காக கேஷ் பண்ணிட்டாங்க நம்ம மார்வல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மார்வல் சாண்டியாகோ ஈவெண்ட்டில் கொடுத்த மொத்த அப்டேட்டையும் என்னென்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மார்வல் ஃபென்டாஸ்டிக் ஃபோர் மூவி பற்றி தான் பேசியிருக்காங்க. இந்த மூவியோட ஃபென்டாஸ்டிக் ஃபோர் மூவிக்கான டைட்டில் ரிவீல் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த மூவிக்கு ஃபென்டாஸ்டிக் ஃபோர் அப்படின்னு தான் டைட்டில் வைப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருந்த ஃபஸ்ட் லுக்கில் ஃபென்டாஸ்டிக் ஃபோர்னு தான் இருந்தது. பட் இப்போது ஃபென்டாஸ்டிக் ஃபோர் ஃபஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிற மாதிரி டைட்டில் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஃபைனல் டைட்டிலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் மூவி பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, வேறு ஒரு ஆல்டர்னேட்டிவ் யூனிவர்ஸ் நடக்கிற மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மார்வல் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த மூவியில் உள்ள நடிக்க இருந்த முக்கியமான 4 லீட் ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் எல்லாருமே இந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டாங்க. இந்த மூவி பற்றின தாட்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. அடுத்த அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தண்டர்போல்ட்ஸ் மூவி பற்றின அப்டேட் பற்றி தான் வந்திருக்கு. இந்த மூவியை பொறுத்தவரை எப்படி சொல்கிறது, இந்த மூவியை பற்றி பேச வந்த நம்ம ஃப்ளோரன்ஸ் பக் அவங்க இந்த மூவியில் வெயிட் ரோல் எடுத்து பண்ணுறாங்க. இந்த மூவிக்காக அவங்க பண்ண ஸ்டண்ட்டை பற்றி பேசியிருக்காங்க. அதாவது இந்த மூவிக்காக அவங்க வேர்ல்ட்ஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் பில்டிங்லேருந்து குதிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்டா ஒரு பொண்ணை இப்படி இல்லாமடா கஷ்டப்படுத்துவீங்க, அப்போ உங்களுக்கே பாவமாக இல்லையாடா அவங்கள பார்த்தா. ஸோ இந்த மூவியை பொறுத்தவரை எனக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவியில் நம்ம சென்ட்ரியோட என்ட்ரிக்காக தான் நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மூவியில் சென்ட்ரிக்காக லூயிஸ் புல்மேனை கேஷ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்திருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம ரெட் கார்டியன் ரோல் எடுத்து பண்ண போகிற டேவிட் ஹார்பரோட சூட்டை இந்த ஈவெண்ட்டில் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, நம்ம கோஸ்ட் ஒன் ஆஃப் த மெம்பர் இல்லை தண்டர்போல்ட்ஸில் ஒன் ஆஃப் த மெம்பர் கோஸ்ட் அவங்களுக்கு புது சூட் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த அப்டேட் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மூவியில் ஆக்ட் பண்ணியிருந்த எல்லா ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் இந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டாங்க. முக்கியமாக சொல்ல போனோன்னா ஹாரிசன் ஃபோர்ட் அண்ட் ஆந்தனி மெக்கே. ஸோ எஸ்பிசிட்டோ இருக்கார்ல, அவரோட ரோலை ரிவீல் பண்ணியிருக்காங்க. அவர் இந்த மூவியில் சர்பன்ட் சொசைட்டியோட லீடராக இந்த மூவியில் ரிட்டர்ன் ஆக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஸ்பிசிட்டோ இந்த மூவியில் சைட் விண்டர் ரோல் எடுத்து பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரோலை யாருமே கெஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா இது யாருக்குமே இந்த ரோல் பற்றி ஐடியாவே இல்லை. ஏன்னா அவர் இந்த ட்ரெய்லரில் அப்பியர் ஆனதை பார்த்தா இந்த மாதிரி ரோலுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருமே நினச்சோம். பட் இப்போ ரீசெண்டாக மார்வல் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த எட்டர்னல்ஸ் மூவியில் வந்து டிஎம்எட் இருக்குல்ல, ஸோ அது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அடமேண்டியமால் ஆனது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அடமேண்டியமுக்காக மொத்த கவர்மெண்ட்டும் சண்டை போட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் ஸ்டோரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படி ஒரு அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரூசோ பிரதர்ஸ் அப்புறம் ராபர்ட் டவுனி ஜூனியர் இவங்க 3 பேருமே மார்வலில் கம்பேக் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ரூசோ பிரதர்ஸ் பொறுத்தவரை மார்வலுக்கு ஏகப்பட்ட சக்ஸஸ்ஃபுல் மூவி கொடுத்துருக்காங்க. கேப்டன் அமெரிக்கா வின்டர் சோல்ஜர் ஆரம்பித்து அவெஞ்சர்ஸ் எண்டு கேம் வரை அவங்க கொடுத்த எல்லா மூவியுமே சக்ஸஸ்ஃபுல்லாக தான் ஆயிருக்கு. ஸோ அவங்க இப்போ மார்வலுக்கு ரிட்டர்ன் ஆக போகிறாங்க. அவங்க அது மட்டும் இல்லாமல் அவெஞ்சர்ஸ் 5 இந்த மூவியை இப்போ டைட்டில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அப்படிங்கிற மாதிரியும், அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அப்புறம் தி அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் இந்த 2 மூவியும் மார்வலுக்காக நம்ம ரூசோ பிரதர்ஸ் டைரக்ட் பண்ண போகிறாங்க. இதில் முக்கியமான கேஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராபர்ட் டவுனி ஜூனியர் டாக்டர் டூமாக இந்த மூவியில் ரிட்டர்ன் ஆக போகிறாரு. ஸோ டாக்டர் டூம் ரோலுக்காக நம்ம ராபர்ட் டவுனி ஜூனியரை கேஷ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவுமே ஒரு சந்தோஷமான விஷயம். இந்த நியூஸ் கேட்டு யாரெல்லாம் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். நான் ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பீக்கி பிளைண்டர்ஸ் மூவியில் ஆக்ட் பண்ணியிருந்த கில்லியன் மர்ஃபி இந்த ரோலுக்கு கேஷ் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நானும் ரொம்ப எதிர்பார்த்தேன். நிறைய ரூமர்ஸில் பார்த்தீங்கன்னா, நம்ம பென் அஃப்லெக் அப்புறம் மேட் மிக்கல்சன் இவங்கெல்லாம் கூட நம்ம டாக்டர் டூம் ரோலுக்காக ஆடிஷன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ரூமர்ஸ்லாம் நிறைய சுற்றிட்டே இருந்தது. பட் ஃபைனலாக மார்வல் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நம்ம ராபர்ட் டவுனி ஜூனியர் தான் இந்த மூவியில் டாக்டர் டூம் ரோலுக்காக பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க.